அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் புனிதமான முஹர்ரமினுடைய முதல் 10 நாட்களில் இருக்கிறோம். அல்லாஹ் இந்த நாட்களை நம்மிடத்திலிருந்து கபூல் செய்து சிறப்பான நாட்களாக இதை அங்கீகரித்து அருள் புரிவானாக. ஆமீன். 3 மிக முக்கியமான விஷயங்களை இந்த 10 நாட்களில் மட்டுமே கிடைக்கிற 3 விஷயங்களை உங்களுக்கு நான் பதிவு செய்வேன். அந்த 3ல் ஒன்றை கூட தவறவிடாமல் நீங்கள் கையில் எடுத்து நடந்து விடுங்கள். அல்லாஹ் எல்லாவற்றையும் வெற்றியாக ஆக்கி விடுவான். முதலாவது விஷயம், ஒரே ஒரு ரூபாயை நீங்கள் இந்த 10 நாட்களில் ஒரு நாள் நீங்கள் செலவு செய்தீர்கள் என்றால் அந்த 1க்கு லட்சமாக அல்லாஹ் தருவான். மட்டுமல்ல, அந்த வருடம் முழுவதும் உங்களின் குடும்பத்தார்களுக்கு அல்லாஹு தாலா மிக விசாலமாக செலவு செய்வதற்கான பொருளாதாரங்களை தந்து விடுவான். அந்த ஒரு விஷயத்தை இந்த முஹர்ரமினுடைய 10 நாட்களில் ஒரு நாளில் மட்டும்தான் செய்ய முடியும். அந்த விஷயத்தை முதலாவதாகவும், இரண்டாவதாக இந்த முஹர்ரமினுடைய 10 நாட்களில் ஒரு சிறப்பான இபாதத்தை கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருவார்கள். அந்த இபாதத் இந்த சமூகத்தில் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக நபி அவர்கள் கற்றுத்தந்த ஒரு இபாதத்தை இரண்டாவதாகவும், மூன்றாவது, இந்த நாட்களில் நிறைய நபிமார்களுக்கு அல்லாஹு தாலா பல பிரச்சனைகளிலிருந்து விடுதலைகளை தந்தான். நபியுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் குற்றத்தை அல்லாஹ் மன்னித்தது இந்த நாளில்தான். நபியுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கப்பல் தரை தட்டியது இந்த நாளில். நபியுனா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீன் வயிற்றிலிருந்து வெளியில் வந்தது இந்த நாளில்தான். நம்ரூதினுடைய நெருப்பு குண்டத்திலிருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தப்பித்ததும் இந்த நாளில்தான். நபியுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தந்தையான யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்ததும் இந்த நாள்தான். அவர்கள் எல்லாம் இதையெல்லாம் அடைவதற்கு, தங்களுடைய வாழ்விலே சிரமங்கள் நீங்குவதற்கு, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் நோய் உட்பட அனைத்தும் நீங்குவதற்கு அவர்கள் இந்த சிறப்பான 10 நாட்களில், இந்த நாம் இருக்கிற நாட்களில் அவர்கள் செய்த துஆக்களில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த சில துஆக்களை இங்கு மூன்றாவதாக நான் கற்றுத் தருவேன். இதையெல்லாம் இந்த 10 நாட்களில் நீங்கள் செய்ய தவறிவிட்டால் மீதமுள்ள நாட்களில் கிடைப்பதற்கான சூழல்கள் ஆக குறைவு என்ற அடிப்படையில் இந்த 10 நாட்களை சரியாக பயன்படுத்துங்கள் என்று சொல்லி இந்த விஷயங்களை உங்களுக்கு நான் பதிவு செய்கிறேன். அல்லாஹு தாலா கபூல் செய்து அருள் புரிவானாக. ஆரம்பமாக, ஒரே ஒரு ரூபாயை நீங்கள் செலவு செய்தால், முதல் விஷயம் இதுதான், ஒரே ஒரு ரூபாயை இந்த 10 நாட்களில் ஒரு நாளான ஆஷுராவினுடைய நாள், முஹர்ரம் பிறை மாதத்தினுடைய பிறை 10வது நாள், அதாவது வரக்கூடிய 6ஆம் தேதி, ஜூலை 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, அன்றைய நாளில் ஒரே ஒரு ரூபாயை நீங்கள் உங்கள் குடும்பத்திற்காக செலவு செய்தால் அந்த வருடம் முழுவதையும் அல்லாஹு தாலா பரக்கத்தாக மாற்றி விடுவான். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை நம்மால் பார்க்க முடியும். நபி அவர்கள் சொல்வார்கள், மன் வஸ்ஸஅ அலா இயாலிஹி யௌம ஆஷுரா, யார் ஆஷுராவினுடைய நாளிலே தன் குடும்பத்திற்காக விசாலமாக செலவு செய்கிறாரோ, ஹலாலான முறையில செலவு இருக்கணும், விசாலமாக செலவு செய்கிறாரோ, வஸஅல்லாஹு அலைஹி சாயிர சனத்திஹி, அவருக்கு வருடத்தின் ஏனைய நாட்களை அல்லாஹ் விசாலமானதாக, பொருளாதாரங்களில் செழிப்பானதாக, முன்னேற்றங்களை தரக்கூடியதாக அல்லாஹ் மாற்றி விடுவான். அதனால இது ஒரு நிரப்பமான ஒரு சுன்னத். உங்களுடைய செலவுகளை, வீட்டிற்கான செலவுகளை எல்லா நாட்களிலும் விசாலமாக செய்ய வேண்டும், ஹலாலான விதத்திலே. குறிப்பாக வரக்கூடிய 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆஷுராவினுடைய தினத்திலே குடும்பத்திற்காக விசாலமாக செலவு செய்து பாருங்கள். நீங்கள் செய்கிற செலவுகளை அனுசரித்து அல்லாஹ் அந்த வருடம் முழுவதும் விசாலமாக தந்து விடுவான். குடும்பத்துக்குனா நம்ம வீட்டுக்கு மட்டும் இல்ல, நம்முடைய சகோதரர்கள், அண்டை வீட்டார்கள், உற்றார் உறவினர்கள், தெரிந்தவர்கள், சிரமப்படுபவர்கள் என அனைவர்களுக்கும் உங்களால் முடிந்த ஒரு உதவியை அந்த நாளில் செய்து பாருங்கள். ஒரு அரிசி மூட்டையாவது அல்லது ஒரு 2 கிலோ அரிசியாவது வாங்கி கொடுக்க வேண்டும் என்று நினைத்து பாருங்கள். அல்லாஹ் அந்த பரக்கத்தை கொண்டு உங்களுடைய பொருளாதாரங்களில் இந்த வருடம் முழுவதையும் பரக்கத்தாக மாற்றி விடுவான். அல்லாஹ் கபூல் செய்து சிரமம் இல்லாத வாழ்வை தந்து அருள் புரிவானாக. இரண்டாவது, இந்த முஹர்ரமினுடைய முதல் 10 நாட்களில் நோன்பு நோற்பது. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த நேரத்திலே யூதர்கள் நோன்பு நோற்றுக் கொண்டிருந்தார்கள். நபி அவர்கள் காரணம் கேட்க அவர்கள் சொன்னார்கள், மூசா நபியை அல்லாஹு தாலா இந்த நாட்களில் தான் பாதுகாத்தான். குறிப்பாக பனு இஸ்ரவேலர்களை அல்லாஹ் இந்த ஆஷுராவினுடைய நாளில் தான் பாதுகாத்தான். அதை கண்ணியம் செய்யும் பொருட்டு நாங்கள் நோன்பு நோக்கிறோம் என்று சொன்ன உடனே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், நஹ்னு அவுலா பி மூசா மின்கும்,
உங்களை விட மூசாவை கொண்டு அலைஹிஸ்ஸலாம் மூசா நபியை கொண்டு மிக தகுதியானவர்கள் நாங்கள் என்று நபி அவர்கள் சொல்லிவிட்டு அந்த நாளில் நபி அவர்களும் நோன்பு வைக்கும்படி கட்டளையும் விட்டார்கள் என்று ஹதீசுகள் நமக்கு சொல்லி காட்டுகிறது. யூதர்களுக்கு மாற்றமாக நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் யூதர்களுக்கு மாற்றமாக பிறை 9, 10 அல்லது 10, 11 என 2 நாட்கள் நோன்பு வையுங்கள், சிறப்பான ஒரு இபாதத் என்பதை நபி அவர்கள் நமக்கு கற்றுத்தருகிறார்கள். அதாவது வருகிற ஜூலை 5, 6 சனி ஞாயிறு அல்லது 6, 7 ஞாயிறு திங்கள் என இந்த இரண்டில் ஏதேனும் 2 நாட்கள், ஒன்று சனி ஞாயிறு அல்லது ஞாயிறு திங்கள் என நோன்பு நோக்க வேண்டும் என்பது கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த சிறப்பான ஒரு சுன்னத்தான ஒரு காரியம். அதையும் தவற விட்டு விடக்கூடாது. 3வது விஷயம், இந்த நாட்களில் நிறைய நபிமார்கள் தங்களின் சிரமங்கள் நீங்க வேண்டும் என்று துஆவை செய்து அல்லாஹ்விடத்திலிருந்து சிரமங்களை நீக்கி மிகப்பெரிய வெற்றியை பெற்றார்கள். நபியுனா அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த ஒரு துஆ அல்லாஹ் அக்பர், மிக பிரம்மாண்டமானது. அந்த துஆவை அதுபோன்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நபியுனா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் செய்த துஆக்களை எல்லாம் உங்களுக்கு நான் இங்கு பதிவு செய்கிறேன். இந்த 10 நாட்களில் இந்த துஆவை நிறைய ஓதுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா வெற்றியை தருவான். ஆரம்பமாக அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களின் துஆ, ஸ்கிரீனில் தெரியக்கூடிய இந்த துஆவை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைத்து நீங்கள் ஓதி வாருங்கள், அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்வார்கள், ரப்பி இன்னி மஸ்ஸனி அல்துர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். ரப்பி இன்னி மஸ்ஸனி அல்துர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். யா அல்லாஹ், ரஹ்மானே, கிருபையாளனே, இன்னி மஸ்ஸனி அல்துர்ரு, என்னை இடையூறு தொட்டு விட்டது, எனக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு. வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன், நீ கிருபையாளர்களுக்கெல்லாம் கிருபையாளனாக இருக்கிறாய். ரப்பே, என்னை சிரமம் தொட்டு விட்டது, ஒரு கஷ்டம் என்னை தொட்டு விட்டது, நீ கிருபையாளர்களுக்கெல்லாம் கிருபையாளனாக இருக்கிறாய் என்ற துஆவை செய்தார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், உடல் முழுவதும் புண்கள் வந்து விட்டது. உடல் முழுவதும் புண்கள் வந்து சொல்ல போனால் சதைகள் கலன்று கீழே விடும் அளவிற்கு நபியுனா அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கஷ்டம் ஏற்பட்டது. அதை கூட எப்படி சொல்கிறார்கள் பாருங்களேன், யல்லா எனக்கு லேசான ஒரு கஷ்டம் வந்துருச்சு, நீ கிருபையாளர்களுக்கெல்லாம் பெரிய கிருபையாளனாக இருக்கிறாயே என்று அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள். அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள். அல்லாஹ் பரிபூரண ஷிஃபாவை இந்த ஆஷுராவினுடைய நாளிலே கொடுத்தான். சிந்திக்க வேண்டும், கஷ்டங்கள் நீங்குகிற நாள் ஆஷுராவினுடைய நாள். அந்த நாளை நம்முடைய கஷ்டங்கள் நீக்குவதற்கு என்னவெல்லாம் அல்லாஹ்விடத்திலே நாம் துஆ செய்ய முடியுமோ அனைத்தையும் செய்ய வேண்டும். நபியுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்தார்கள், ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். யா அல்லாஹ், ரப்பனா, எங்களுடைய ரப்பே, ஸலம்னா அன்ஃபுஸனா, எங்களுடைய நஃப்ஸுக்கு நாங்களே அநியாயம் செய்து விட்டோம், எங்களுக்கு நாங்களே அநியாயம் செஞ்சிட்டோம். வ இல்லம் தக்ஃபிர் லனா, எங்களை நீ மன்னிக்கவில்லை என்றால், வதர்ஹம்னா, நீ எங்களுக்கு கிருபை காட்டவில்லை என்று சொன்னால், லனகூனன்ன மினல் காசிரீன், நாங்கள் நஷ்டவாளிகளாக மாறிவிடுவோம். ரப்பே, எங்களுக்கு நீ கிருபை செய்ய வேண்டுமே, எங்களுக்கு நீ அருள் புரிய வேண்டுமே, எங்களை நீ மன்னிக்க வேண்டுமே ரப்பே என்றெல்லாம் நபியுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய பணிவின் உச்சத்தை அல்லாஹ்விடத்தில் வெளிப்படுத்தி மிகப்பெரிய பாவ மன்னிப்பை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். பாவ மன்னிப்பு என்று சொன்னால் நபிமார்கள் பரிசுத்தமானவர்கள், பாவங்களை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்கள். வாழ்விலே சில சருகுதலை அல்லாஹ் ஏற்பட வேண்டும் என்று முடிவு செய்தான். அதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. அதற்கான மன்னிப்பாக நபியுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த புனிதமான ஆஷுராவினுடைய நாளிலே அல்லாஹ்விடத்தில் துஆவை செய்து அந்த மன்னிப்பை பெற்றார்கள் என்று சொன்னால் இந்த துஆவையும் நாம் அதிகப்படுத்த வேண்டும். அதே போன்று நபியுனா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் மீனுடைய வயிற்றிலிருந்து துஆ செய்தார். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்ற துஆவை அதிகமாக செய்து இந்த நாளில் தான் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு பரிபூர்ண விடுதலையை கொடுத்தான். இந்த நாள் என்று சொன்னால் வரக்கூடிய ஜூலை 6ஆம் தேதி, அதாவது ஆஷுராவினுடைய அந்த நாளில் தான் அல்லாஹ் விடுதலையை கொடுத்தான். என்ன பொருள்? லா இலாஹ இல்லா அன்த, ரப்பே, உன்னை தவிர வேறு நாயன், வேறு ரப்பே கிடையாது, வேறு இறைவனே கிடையாது. சுபஹானக, நீ மிக பரிசுத்தமானவனாக இருக்கிறாய். இன்னி குன்து மினல் ஸாலிமீன், நான் அநியாயக்காரர்களில் உள்ளவராக ஆகிவிட்டேனே, ரப்பே நீ என்னை மன்னிக்க வேண்டுமே என்றெல்லாம் நபியுனா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். அல்லாஹ் அவர்களை இந்த புனிதமான ஆஷுராவினுடைய நாளிலே மன்னித்தான். நிறைய நபிமார்கள் செய்த துஆக்கள் பதிவு செய்யப்படுகிறது. ஆக சுருக்கமாக 3 துஆக்களை தான் உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன். இந்த துஆக்களை இந்த 10 நாட்களில் அதிகப்படுத்துங்கள். குறிப்பாக ஆஷுராவினுடைய 10வது நாளிலே நிரப்பமாக தன்னிறைவாக குடும்பத்திற்காக நீங்கள் செலவுகளை செய்யுங்கள். அல்லாஹ் வருடம் முழுவதும் செழிப்பாக்கி விடுவான். அதே போன்று
தன்னிறைவாக இந்த முஹர்ரமினுடைய 9, 10 அல்லது 10, 11 ஆகிய 2 தினம் நோன்பு வைக்க முயற்சி செய்யுங்கள். அல்லாஹு தாலா கபூல் செய்வானாக. இந்த நாட்களின் சிறப்பை அடைகிற நல்ல மக்களில் நம்மை உட்படுத்தி எல்லா விதத்திலும் ஹைரு பரக்கத்துகளை வாரி வழங்கி மரணம் வரை பிறர்களிடத்திலே கையேந்தாமல் நம்மை பாதுகாத்து எல்லா விதத்திலும் அல்லாஹ் ஆஷூராவிலே எந்தெந்த நபிமார்களுக்கு என்னென்ன சிரமங்களை நீக்கிறானோ அந்த ரப்புல் ஆலமீன் இன்றும் இருக்கிறான். அவனுடைய குதிரத்தும் அவனுடைய வல்லமை இன்றும் சத்தியமாக நிலையாக இருக்கிறது. அந்த ரஹ்மான் அவர்களின் சிரமங்களை நீக்கியதை போன்று நம்முடைய வாழ்விலே எல்லா சிரமங்களையும் நீக்கி எல்லா கஷ்டங்களையும் நீக்கி எல்லா விதமான வளங்களையும் பரக்கத்தையும் வாழ்வில் தந்து மகிழ்ச்சியாக வாழச் செய்து மரணம் வரை ரப்புல் ஆலமீனான அல்லாஹுவான் அவனிடத்தில் மட்டுமே கையேந்துகிற நல்ல மக்களாக ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு.